ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால், எதற்காக அதை செய்கின்றோம் என்று சொன்னால், திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவுக்காக தான். இந்த எல்லா செயல்களும் கடைசியில் எங்க போகுது? யார் அதை அங்கீகரிக்க வேண்டும்? நான் என்னோட கோடி ரூபாவை அப்படியே எல்லாருக்குமே நான் சதக்கா செய்யறேன், வாங்க எல்லாரும் வாங்க, ஊர்ல இருக்க எல்லாரும் வாங்க, இன்னைக்கு நான் சதக்கா செய்யணும்னு விரும்புறேன், இந்தாங்க கோடி ரூபாய், ஆளுக்கு 100 ரூபாவா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பயன்? அதை யார் அங்கீகரிக்க வேண்டும்? அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக என்னுடைய சிறிய செயலிலிருந்து நான் பெரிய செயலை வரைக்கும் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பெறுவேன்? அப்ப இந்த நினைவுகள், அல்லாஹ்வுடைய நினைவு என்பது ஒரு முஸ்லிம் ஆகிய நமக்கு ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு செயலிலும் முக்கியம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு திக்ர், அந்த நினைவுகளில் சிறந்த திக்ர் எது? அஸ்ஸலா, தொழுகை.